அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் விவசாய பயிர்க்கடன்கள் மற்றும் நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. திமுகவும் வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைத்தால் நாங்கள் இதற்கு முன்னாடி வச்சிருக்க, அதாவது இந்த 2021க்கு அப்புறம் நிலுவையில் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த விவசாயிகளுக்கு வழங்கிய கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் மீண்டும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ அதற்கு யாரெல்லாம் தகுதி உள்ள நபர்கள் யார், தகுதி இல்லாத நபர்கள் யார், என்ன காரணத்திற்காக தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின முழுமையான தகவலும் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து மீண்டும் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அது எதற்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க, அந்த நலத்திட்ட உதவிகளுக்காக செஞ்சுருக்கிறாங்களா, இல்லை மீண்டும் பயிர்க்கடனுக்காக தள்ளுபடி செய்வதற்காக மீண்டும் விவசாயிகள் பயனுக்காக அளிக்க போகிறாங்களா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக மெயினாக நம்ம தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி மற்றும் நகை அடமான கடன்கள். இந்த நகை அடமான கடன்கள் தான் முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. கிட்டத்தட்ட இதற்காக மட்டும் 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 6,000 கோடி நகை கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ரெடி பண்ணி ஆன்லைன்லேயே வெளியிட போகிறதா தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல்லாம் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வீடியோஸ் அப்டேட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலில் ரெகுலராகவே நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி. தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்றத பத்தின தகவலும் நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கடந்த நவம்பர் 2021, அதாவது பார்த்தீங்கன்னா திமுக தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு தகுதி உள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகைக்கடன் தகுதி வாய்ந்த தகுதியற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. மேலும் இந்த குழு தயாரிக்கும் பட்டியல் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதை மென்ஷன் பண்றாங்க. முன்னதாக, அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் மற்றும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது. கடன் தள்ளுபடி பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் நிறைய முறைகேடுகள் நடந்தது கண்டறியப்பட்டதால் அதை களையும் பணியில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்றதை மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் நகை கடன் பெற தகுதி உள்ள நபர்கள் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யாருன்றதை பார்ப்போம்.
தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகள் உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருக்காங்க. இதுல யார் என்ன ரீசனுக்காக தகுதி உள்ளவங்கன்றத பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா, இந்த நகைக்கடன் அந்த 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாத நபர்கள் யாரு அப்படின்றத பார்ப்போம். இப்போ தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா, 31/3/2021 நாளுக்கு பிறகு நகைக்கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்றதை மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா, ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு முன்னாடி தள்ளுபடி கிடையாதுன்னு மென்ஷன் பண்றாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, 2021 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் மற்றும் குடும்ப அட்டையின் படி இடம்பெற்றுள்ள அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதை மென்ஷன் பண்றாங்க. நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதை மென்ஷன் பண்றாங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா AAY குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. நகைகளே இல்லாமல் ஏட்டளவில் வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பமில்லாதவர்கள் படிவம் 3இல் உறுதிமொழி சான்று பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சார்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் முகவரி இருந்தால் அவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டு வருகின்ற செப்டம்பர் முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் வாரத்துல உங்களுடைய நகைகளை நீங்க உங்க கூட்டுறவு வங்கிகள்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளை நீங்க எந்த கூட்டுறவு வங்கிகள்ல வச்சிருந்தீங்களோ நகைகளை அங்க போய் மீட்டுக்கலாங்க. சரிங்களா? இந்த அப்டேட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.